சித்தர்கள் வழிபாடு நம்ம உயிரோடு கலந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி தான் இன்றைக்கும் செய்து அந்தந்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த திதியில செய்யறது, அமாவாசையோ பௌர்ணமியோ அந்த நாள்ல தான் இந்த மருந்து செய்ய ஸ்டார்ட் பண்றது. சுத்த மருந்துகள் எடுக்கக்கூடியவங்க சித்தர் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஜென்ரலாக அப்படி போகும்போது என்ன வகையான ரோகம், அதாவது நோய் உடம்புல இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் நிறையவே இருக்கு. ஸோ ஒவ்வொரு சித்தர்களோட ஜீவ சமாதிக்கிட்டையும் நல்ல ஒரு ஆறா இருக்கும். அது போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தான் அந்த மருந்துகளோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த நோயும் ரொம்ப சீக்கிரமா குணமாகுது. சென்னையில் நம்ம பார்த்தோம்னா பாம்பன் சுவாமிகள். ஸோ சுவாமிகள் பௌர்ணமி அன்றைக்கு நல்ல ஒரு வைப்பு இருக்கு. செய்யணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குது, அது நிவர்த்தி ஆகணும்னா சித்தர்களை நம்ம மனசை நினைச்சு ஒரு விஷயம் மனதார வேண்டும் போதே அது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குடும்பத்துக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி. நிறைய பேருக்கு இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. என்னதான் நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே நிறைய பேருக்கு இந்த ஒரு சித்தர் வழிபாடு, இந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று அந்த பரிகாரம் செய்யறது, ஏன்னா அது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு இது இருக்கிறதுனால ப்ராபப்ளி இந்த தோஷம் இருக்கலாம், இந்த கோவிலுக்கு போங்க, குடும்பத்தோடைய ஆரோக்கியமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு எவ்வளோ ரொம்ப முக்கியம் மேம்? சித்தர்கள் வழிபாடு நம்ம உயிரோடு கலந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்னதான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலும், இப்போது நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி தான் இன்றைக்கும் செய்து அந்தந்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த திதியில செய்யறது, அமாவாசையோ பௌர்ணமியோ அந்த நாளில் தான் இந்த மருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த மாதிரி குறிப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வாஸ்து, ஜோதிடம் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன்ஸ் எடுப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நாளாக இந்த நோயினால் அவதிக்குள்ளாயிருக்கிறோம், ஸோ அந்த மெடிசன்ஸ் எடுத்தாலும் இன்னும் கால தாமதம் ஆகுதுன்னு சொல்லும்போது சில வழிபாட்டு பரிகார முறைகளை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சித்தரை மனசில் நினச்சி ஸோ தினம்தோறும் அவரை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வர்றது, ஸோ குருவாக ஏற்றுக்கிட்டு. ஸோ சித்தர் வழிபாடு அவ்வளோ முக்கியமானது. அப்போது சித்தர் வழிபாடு நம்ம தினம்தோறும் செய்யும்போது சில விஷயங்கள் அதுக்குமே நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயங்களை லைஃப் ஸ்டைல்ஸை கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சில ஸ்தலங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற சித்தர்கள் இருப்பாங்க. இல்லை பொதுவாக நான் சித்தர் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பழனி கோயிலுக்கோ முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறதோ இல்லை திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதோ பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம சென்னையிலே திருவான்மியூர் கோயில், ஸோ மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போகலாம். ஸோ அப்போது ஜென்ரலாக அப்படி போகும்போது என்ன வகையான ரோகம், அதாவது நோய் உடம்புல இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு சித்தர்களோட ஜீவ சமாதிக்கிட்டையும் நல்ல ஒரு ஆறா இருக்கும். அது போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது தான் அந்த மருந்துகளோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த நோயும் ரொம்ப சீக்கிரமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபடுறது, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அமாவாசைனா அன்னைக்கு நைட்டு இல்லை பௌர்ணமி நேரங்கள்ல அந்த நைட்டு தங்கி அங்கே வழிபடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் மேம்? குடும்பத்துக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி மேம். ஸோ ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த நோய் நிலை மாற ஆரம்பிச்சிருங்க. நோய் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குது, அது நிவர்த்தி ஆகணும்னா சமாதி வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது. பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே நிறையவே இருக்கும். ஸோ அது போய் நம்ம நல்ல வழிபாடு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு அந்த நோய் நிலை சீக்கிரம் குணமாகும். அதேமாதிரி சித்த மருந்துகள் எடுக்கக்கூடியவங்க சித்தர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கான பரிகாரங்களும் ஒவ்வொரு நோய்க்குமே சித்தர்கள் நிறைய பரிகாரங்களும் அதுக்கான மூலிகைகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூலிகைகளை நம்ம கூடவே வச்சுக்கிறது, சிலர்லாம் இந்த பர்ஸில் இந்த மூலிகை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது, இது எல்லாமே அதனோடு சேர்ந்தது தான். ஸோ நோய் தீர்க்கிறதுக்கான வழிமுறையாகத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க.
மேம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு கடவுள் அப்படிங்கிறவங்க, ஏதாவது ஒரு மனசு கஷ்டம்னா உடனே இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ தூரமாக இருக்க கோவிலோ ஏதோ ஒன்றுனா முதல்ல நினைக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஒரு சில ஸ்தலங்கள் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? பொதுவாகவே இறைவனோட ஆலயங்கள் அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம்னு இருக்கும். ஆமாம். ஸோ அங்கே போய் நம்ம வழிபாடு செய்யும்போது நல்ல நமக்கு ஆரோக்கியத்தோடு சேர்ந்து வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நமக்கு அந்த ஜீவ சமாதி நிறைந்திருக்கக்கூடிய சில இடங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் தெரியும். இப்போது சென்னையில் நம்ம பார்த்தோம்னா பாம்பன் சுவாமிகள். ஸோ சுவாமிகள் வந்து பௌர்ணமி அன்றைக்கு நல்ல ஒரு வைப் இருக்கும். அதே மாதிரி தான் திருவண்ணாமலை கிரிவலமும் சொல்கிறது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இங்கெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே வைப் இருக்கும். நம்ம போய் அதை கேதர் பண்ணிட்டு வரும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும்னா இங்கெல்லாம் நம்ம போகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பழனி ஆண்டவர். ஸோ அங்கே பழனிக்கு வந்து நம்ம தரிசனம் செய்யும்போதோ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் பழனிக்கு அருகாமையில் வந்து பார்த்தோம்னா இந்த அழுக்குமூட்டை சித்தர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இவர்களுமே வந்து நம்ம வந்து ரெகுலராக இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம்னா இதுதான். ஸோ இந்த சித்தர் வழிபாடு இங்கே நல்ல ஒரு க்ரீன் அது பச்சை நிற வஸ்திரம் அணிஞ்சிட்டு சித்தரோட ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, சித்தர்களுடைய நிறைய பேருக்கு இந்த வீட்டில் சாமி ஃபோட்டோலாம் வச்சு வழிபடும் போது சித்தர்களுடைய ஃபோட்டோவும் வச்சு வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இப்போ சித்தர்களை வந்து நம்ம மனசில் நினச்சி ஒரு விஷயம் மனதார வேண்டும் போதே அது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த சித்த மருத்துவத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறதே அதுதான். முதல் சப்ஜெக்டே எங்களுக்கு அதுதான் வரும். சித்தர்களோட வழிபாடு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும். ஸோ அது வந்து ஒரு லைஃப்பில் வந்து லைஃப் சயின்ஸ் மாதிரியே நமக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கி மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இன்னுமே வந்து ரிசர்ச் போயிட்டுருக்கு. பட் அன்னைக்கு வந்து சித்தர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு மருந்தாகவும் கொடுத்துட்டாங்க, மூலிகைகளாகவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி அந்த மூலிகைகள் சக்தியை ஈர்க்கக்கூடியது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு தரக்கூடிய மூலிகைகள்லாம் நிறையவே இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அருகம்புல் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. துளசி, மஞ்சள், வில்வம், வேப்ப இலை, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கேதர் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். இல்லை இப்போது வெளியில் குழந்தை பிறந்திருக்கு வெளியூருக்கு போகிறாங்கன்னா வேப்பிலை கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மூலிகைகள் வந்து மருந்துக்காக மட்டும் கிடையாது. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதுக்கும் வீட்டில் இந்த மூலிகையை வளர்க்குறது, இந்த மூலிகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஏதோ ஒரு ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்களா, இல்லை உங்கள் கூட வேறு யாராவது போயிட்டு வந்து இந்த ஸ்தலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஸ்தலம்னா? முக்கியமாக வைத்தீஸ்வரன் கோயில் தாங்க. ஸோ வைத்தீஸ்வரன் கோயில் ஐயாவோட பாதத்தை வந்து பார்த்துட்டு வரும்போது அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம், என்ன வகையான ரோகம், முக்கியமாக தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ இருக்கிறவங்களுக்கு இந்த பிரசாதம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ வீட்டில் முடியாமல் இருக்கிறாங்கனாலும் நம்ம போயிட்டு அந்த பிரசாதம் கொண்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கோயில்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருந்துட்டு வர்றது அவ்வளவு சிறப்புன்னே சொல்லலாம். ஸோ அதனால இந்த கருவறை அப்படின்னு சொல்கிறது, இறைவனை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அந்த தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது மனதே ஒரு தெளிவாக இருக்கும். ஸோ மனிதனோட உடலை வந்து மையமாக வைத்து தான் எல்லா ஆலயங்களுமே வந்து அந்த காலத்துலேருந்தே நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம கருவறையிலேருந்து வெளியில் வரும்போதே ஒரு ஞானம் நமக்கு பிறந்த மாதிரி தான். ஸோ புதிதாக கருவறையிலேருந்து குழந்தை பிறக்கிற மாதிரி நமக்கு கருவறையில் நல்ல இறைவனை வேண்டிட்டு வரும்போது ஒரு ஞானம் பிறக்குது அப்படின்றது தான் தத்துவமே. ஸோ இதை தான் நம்ம 96 தத்துவங்களாக பிரித்து சித்தர்கள் நம்ம உடலையுமே அதனோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.